This video sponsored by SPO Digital Marketing. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா மொபைல் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறதுனாலும் மந்த்லி பார்த்தீங்கன்னா 8,000 20,000 வரைக்கும் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க வரோம்னா, சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்திலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. யாராருக்கு எவ்வளோ வேக்கண்டு, எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா, சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா நொச்சிக்குப்பம் எழில் நகர் சோலைநல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 10/11/2025 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறை பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா உடனடி அவசர சேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மைய நிர்வாகி வந்து பார்த்திங்கன்னா 5 பணியிடங்களை வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் வந்து படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்கள் வந்து இருக்குன்னா, சோலைநல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி நகர் மற்றும் செம்மச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பணியிடங்கள் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பணியாற்ற வேண்டும்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கான பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலைநல்லூரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இல்லைனா பிஎஸ்சி வந்து படிச்சிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ கம்ப்யூட்டர் இல்லைனா ஐடி இந்த முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 3 வருடம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அலுவலகத்தில் வந்து பணிபுரிந்த அனுபவம் தேவைன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஊதியம் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கான பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலைநல்லூரில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா 30 வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சோசியல் ஒர்க் வந்து முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் நீங்கள் வந்து பணியாற்ற இருக்க வேண்டும்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான மாத ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலைநல்லூர், கண்ணகி நகர் மற்றும் செம்மச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான பணியிடங்கள் எங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்களை வந்து சோலைநல்லூர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் வந்து 10 வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி வந்து 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/11/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் வந்து இருக்குன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதான் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து விண்ணப்பிக்கணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.